ஆசிரியர் சக்திஜோதி எழுதிய பிடித்ததும் பிடிக்காததும். பிடித்தது எது என்றால் சொல்லத் தெரியாது, பிடிக்காதது எது என்றாலும் கூட. நான் பிறந்ததும் கூட பிடிக்கவில்லை சிலருக்கு. என் தாயோ பாலூட்டினாள், செல்லமே என கொஞ்சினாள். கொழு கொழுவென்றிருந்த எனக்கு கேட்டதையும் பார்த்ததையும் இணைத்து வாக்கியங்கள் அமைக்க தெரிந்திருந்தன. மதிப்பெண்கள் கூட பரீட்சை தாளில் உச்சத்தை அடைந்தன. கவனிக்கப்பட்டேன். பிடிக்காதவர்களுக்கும் கூட பிடித்தபடி. பெண் என்றார்கள், ஆணை போல் பெண் என்றார்கள், ஆணையும் மிஞ்சும் பெண் என்றார்கள். எனக்கு புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. எனக்கு பிடித்தது அல்லது பிடிக்காதது பொருட்டல்ல இங்கு. நான் ஆணாக இல்லாத போது புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். நான் நானாகவோ இருந்த போதோ மூச்சு காற்றை நிறுத்தி கொல்ல துணிகிறார்கள். பிடித்தது பிடிக்காது எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது சொற்களினால். சொற்கள் சொற்களாக இல்லாத தருணத்தில் பிடித்ததையோ பிடிக்காததையோ எவ்வாறு பதிவு செய்ய முடியும்? பெண் என்பதால் சிலருக்கு பிடித்திருக்கிறது, சிலருக்கு பிடிக்கவில்லை. அழகை பற்றியும் கூட கவலைப்படாமல் ஆண்களால் ஆன உள்ளத்தில் பெண்களை தெய்வமாக்குகிறார்கள். தாய் என்கிறார்கள். இந்த புகழுரையும் உயர்வு நவிற்சியும் வேண்டாம். பெண் உயர்வல்ல, ஆணும் உயர்வல்ல. மேலும் ஆணின்றி பெண்ணும், பெண்ணின்றி ஆணும் வாழ இயலுமோ? பிடிக்காதவை பிடித்தவை ஆராய வேண்டியதில்லை. எனக்கு பிடித்தது அவனுக்கு பிடிக்காதது, அவனுக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காது. நாங்கள் 16 மக்களை பெற்றிருக்கின்றோம். இப்படித்தான் இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. பிடித்ததை பற்றி கொண்டு பிடிக்காதபடி. நன்றி.